ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ இன்ஃபோ ஸ்பாட். இன்றைக்கி நம்ம 12ஆம் வகுப்பு அரையாண்டு பொது தேர்வு பொது தமிழில் உள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களுக்குள்ள விடைகள் மட்டும் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, சர்ப்பயாகம் என்னும் நூலின் ஆசிரியர் இ. சிற்பி பாலசுப்ரமணியம். இரண்டாவது கேள்வி, உலக புவி நாள் ஆவண்ணா ஏப்ரல் 22. மூன்றாவது கேள்வி, ஓர் மூலம் இல்லான். விடை அ. ராமன். 4. மஸ்னவி எக்கருத்துக்கள் நிரம்பிய இசைக்கவிதை. விடை இ. ஆன்மீகம். 5. வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. எதற்கு? அ. செய்யாமல் செய்த உதவி. 6வது கேள்வி, காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை. இத்தொடரில் கலன் உணர்த்தும் பொருள். விடை இ. இசைக்கருவி. 7வது கேள்வி, களிற்றியானை நிறையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. விடை இ. 120. 8வது கேள்வி, வெந்தூறு பொன்னின் அந்தி பூப்ப டேஸ் படிமம். விடை இ. உரு. 9வது கேள்வி, திருக்குறளில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை. விடை இ. 9. 10வது கேள்வி, யானை புக்க புலம்போல இவ்வுவமைக்கு பொருத்தமான தொடர். விடை ஆ. தனக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாது. 11வது கேள்வி, மறைத்துச் சொல்லவும் மிகுத்துச் சொல்லவும் அழுத்திச் சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தி எது? விடை அ. குறியீடு. 12வது கேள்வி, மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களின் முதல் நூல். விடை இ. கிறிஸ்தவமும் தமிழும். 13வது கேள்வி, 17 நரம்புகளை கொண்ட யாழ். விடை ஆவண்ணா மகரயாழ். 14வது கேள்வி, ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர். ஆவண்ணா மயிலைநாதர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நியூ இன்ஃபோ ஸ்பாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.